கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜென்சி டிஎம்கேல பேசுறேன். திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயநாரா தம்பி நானா ஏன் முன்னால அப்பலாம் பேசாதடா நீ. தம்பி உடம்பு நல்லா தான் இருக்குது, நீ வீட்டுக்கு போலான்னு. ஏங்க ஒரு நாள் வச்சு அப்சர்வேஷன்ல என்னை நீங்க வச்சுதான் அனுப்பணும்னு அடம் பிடிக்கிறாப்புல. எல்லாமே நார்மலா இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி வர வைப்பா, அவங்ககிட்ட சொல்லி நான் அனுப்புறப்பா அப்படி சொன்னாரு. என்ன நிலைமை இருக்கு? சரி இப்ப என்ன உங்களுக்கு என்ன எனக்கு அவரை வந்து அப்சர்வேஷன்ல வைக்கணும் சார். 24 மணி நேரம் அப்சர்வேஷன்ல வைக்கணும் சார். நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு. இல்ல வந்து டிஎம்கே உடைய இன்னைக்கு கதறல் சத்தமாக இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஹியூமர் ரீஃபில்லா இன்னைக்கு நமக்கு இருக்குது. இது வந்து கவுண்டமணி செந்தில் அவர்களாக இருக்கட்டும், இல்லை வடிவேல் விவேக் அவர்களாக இருக்கட்டும், சந்தானமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க வந்து ஒரு நல்ல புது பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். தமிழ் சினிமாவுக்கு இது வந்து ஒரு பெரிய டஃப் காம்படிஷன். பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கேவலமாக இருந்திருந்தா உன்னை பார்க்கறதுக்கு உதயனா கூட வரல. நீட்டுக்கு எதிர்பார்ப்பாங்க இந்த ஜூலி அவங்க. ஆமாம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த போராட்டத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜூலி சொல்கிறாங்க இந்த மாதிரி மைக்கில் வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு வந்து அப்படியே புல்லரிக்குது, எனக்கு இவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு. பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு ஐயா கொஞ்சம் வழி விடுங்க, நான் இங்கேருந்து வெளியே போய்க்கிறேன், கூட்டமாக இருக்கு. சொல்ல போனா ட்ரெய்லர் லான்ச் என்ன ஸ்பீச் கொடுக்கணுமோ அதே தான் உங்க முதல்வர் கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து பேச தெரியல. ட்ரெய்லர் லான்ச் தான், ஏன் வெளியே போனீங்க, உள்ள உட்காந்து பார்க்க வேண்டியதானே. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. நான்கு நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். ஏன்னா கொண்டு வந்திருக்கிற கண்டென்ட்டுங்க அப்படி. நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. அதான் சரி சொல்லுங்க. ஜென்சி டிஎம்கேல பேசுறேன். சொல்லியே முடிக்கல சார் இன்னும். சரி, ஜென்சி டிஎம்கேல பேசின உதயனா தம்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருல்ல சார், அவரை வந்து அவங்க தாத்தா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு சார். அவரு அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடியே படுத்துட்டு இருக்காரு சார். அவங்க உள்ள இருக்க டாக்டர் சொல்றாங்க அவங்களுக்கு சீரியஸ் எல்லாம் இல்லப்பா, நீங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு. சீரியஸ் கூட சொல்லல, தம்பி உடம்பு நல்லா தான் இருக்குது, நீ வீட்டுக்கு போலான்னு. ஏங்க ஒரு நாள் வச்சு அப்சர்வேஷன்ல என்னை நீங்க வச்சுதான் அனுப்பணும்னு அடம் பிடிக்கிறாப்புல. அதுக்கு பக்கத்துல இருக்கிற சொல்றாரு சார், அவர் வந்து டாக்டர் மாதிரி பேசல, டிவிக்கு கழக பேச்சாளர் மாதிரி பேசுறாரு. எங்களாலாம் அவனை நம்பி இது பண்ண முடியாது, நீங்க வந்து அப்சர்வேஷன்ல வைங்க 24 மணி நேரம், அப்பதான் வந்து அவருக்கு சீரா இருக்கும். வாயில நுரத்தள்ளி ஆக்ஷன் வீடியோ பண்ணதெல்லாம் வந்து உலக வரலாற்றுல இங்க மட்டும் தான் சார் நடக்கும் கண்டிப்பா. நல்ல ஒரு நிஜமாவே நான் சொல்றேங்க, நான் வந்து ஆக்சுவலா ரொம்ப ஃபீல் பண்றேங்க. ஒரு டைம்ல வந்துட்டு எனக்கு ஆக்சுவலா விவேக் ரொம்ப பிடிக்கும், காமெடியன் ஆக்டர் விவேக். ஸோ எனக்கு வந்து அவர் ஒரு டைம்ல வந்து அந்த கருத்தும் சொல்லுவாரு, காமெடியும் பண்ணுவாரு, ரெண்டுமே இருக்கும். அந்த ஒரு பேட்டர்ன்ல பண்ணுவாரு. வடிவேல் ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காமெடி பண்ணுவார். கொஞ்சம் அவரோட இதெல்லாம் வந்து சில பேருக்கு அந்த முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த காமெடியில் வந்து கொஞ்சம் அந்த இது கலந்துருந்தாலும் அது ஒரு சைடு ஊர் சைடு காமெடி மாதிரி ரெண்டு ஸ்டைல். அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் என்னடா இது வடிவேலு ஒரு டைமில் கவுண்டமணி செந்தில் போயிட்டாங்க, அப்புறம் வடிவேல் விவேக் போயிட்டாங்க, இந்த மாதிரி இருக்கே. மாதிரி சந்தானன்ற ஒருத்தர் தான் ஆக்சுவலாக அதை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். ஆமாம், அவரும் ஹீரோ ஆயிட்டாருனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இடமே வெற்றிடமா இருக்கு, யாருமே ஆயிடுச்சு ஃபீல் பண்ணல. ஸோ காமெடி இப்போ எப்படின்னா ட்ராக் காமெடிலாம் கிடையாது. இப்போ அந்த படத்தோட ஒட்டி போகிற அந்த அந்த சிச்சுவேஷனல் காமெடியாக சிட்காமாக போட்டுருவாங்க. அது ஒரு சும்மா ஒரு டயலாக் தான், என்னடா டே அப்படிதானே. ஸோ அந்த மாதிரி சினிமா போயிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. அதை நிரப்பும் வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு ஜென்சி டிஎம்கே அப்படின்ற பேரில் வந்திருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து டிஎம்கே உடைய இன்னைக்கு கதறல் சத்தமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து
ஒரு நல்ல ஹியூமர் ரீஃபில்லாக இன்னைக்கு நமக்கு இருக்குது. இது வந்து கவுண்டமணி செந்தில் அவர்களாக இருக்கட்டும், இல்லை வடிவேல் விவேக் அவர்களாக இருக்கட்டும், சந்தானமாகட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க வந்து ஒரு நல்ல புது பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மையாக வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். தமிழ் சினிமாவுக்கு இது வந்து ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார். அதே மாதிரி சண்டே வந்து ஜென்சி டிஎம்கே மீட்ஸ்லாம் நடக்குது சார் நிறைய மாவட்டங்களில். வந்து அவங்க சொல்கிற கருத்துக்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவங்க கொள்கைகளையும் வந்து அதே மாதிரி மற்றவங்கள ஒருமையில் பேசுகிறதும், முதல்வரை வந்து அப்படி முதல்வர் பொம்மை முதல்வராக இருக்கட்டும், வாயத்திறங்க சிஎம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் ஒருமையிலன்னு சொல்ல, ஒருமையில் ஒரு பக்கம் பேசுகிறாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. ஜென்சி டிஎம்கே பீப்புள்ஸ்க்கு வந்து சரியான வழிகாட்டுதலாக வந்து டிஎம்கே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சார். ஆமாம், அவங்க ஒரு தடவை வந்து பேசும்போது கூட இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு ஒரு போராட்டம் ஒன்று ஏதோ நடத்தியிருக்காங்க. மீட்டிங்ன்றதை தாண்டி அப்பப்போ இந்த மாதிரி வந்து திமுக தரப்புல இருந்து போராட்டம், அதை வந்து ஜென்சி டிஎம்கே நடத்துற மாதிரியே ஒரு விஷயங்களாகவும் காட்டுறாங்க. நீட்டுக்கு எதிர்ப்பாக இந்த ஜூலி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்தோட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜூலி சொல்கிறாங்க இந்த மாதிரி மைக்கில் வந்துட்டு, ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு, வந்து அப்படியே புல்லரிக்குது எனக்கு, இவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு. பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு, ஐயா கொஞ்சம் வழி விடுங்க, நான் இங்கேருந்து வெளியே போய்க்கிறேன், கூட்டமாக இருக்குன்றார். என்ன புரியல எனக்கு, என்னடா நடக்குது இங்கே? அவர் இடத்துலடா ஒருத்தர் சுகர் மாத்திரை கொடுன்றாரு, ஒருத்தனடா பக்கத்தில் இல்லைன்ட்டு மூச்சு வாங்குது கூட்டம் அப்படின்றாரு. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. இது ஒரு கிட்டத்தட்ட நடமாடும் மருத்துவமனை மாதிரி வந்துட்டு ஒரு 16 வெரைட்டியான நோய்களை கொண்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே 50+ இருக்கிறாங்க. மனசாட்சியே இல்லாம டை கூட அடிக்க மறந்து வந்து நின்றுக்கிட்டு இவங்க ஜென்சின்றானுங்களே, இது என்ன கணக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஸோ இப்போ அது ஒரு பக்கம் ஒரு காமெடி. அப்புறம் தான் வந்து நீங்க சொன்ன உதயண்ணா மேட்ரு. இப்போ அவருக்கே உதயண்ணா வந்து ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, எனக்கு என்னன்னா இல்ல நான் எப்படி பார்த்தேன், உன் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கேவலமா இருந்தா உன்னை பார்க்கறதுக்கு உதயண்ணா கூட வரல. அவரே ஒரு மோசமான நடிகர். ஜூலி தான் வந்து பார்த்தாங்க. ஆமா, அவரே ஒரு மோசமான நடிகர். அவரு கூட உன் நடிப்பை மதிக்கல. அப்ப எவ்வளவு கேவலமா நீ நடிச்சிருந்திருக்க. பிளட்டி ஃபுல் நடிக்கிற நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்னமோ நடிக்கிறார். அதாவது அதில் அந்த அவங்க வந்து டேர்ம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் நிறைய ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஏதாவது டாக்டர்ஸ் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு நான் சொல்கிறது தவறாக படித்தா தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஏன்னா வந்து ஒரு அந்த பையன் அந்த உதயண்ணா தம்பி வந்து கீழே தரையில் ரோட்டில் பத்துக்கிறாப்புல, ஏதோ ஒரு மருத்துவமனை போயிருக்கிறாங்களா, அங்கே வந்து நல்லா தான் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே நூற்றாண்டு மருத்துவமனை அவங்க தாத்தாவோடது. ஆமாம், சைதாப்பேட். ஸோ அதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ போயிருக்கிறாங்க. ஆமாம், அங்கே போய் அங்கே கண்டுக்கவில்லை, நீங்கள் அங்கே போங்க சைதாப்பேட் போங்க அப்படின்னு. அங்கே ஏங்க நாங்கள் போகணும், நாங்கள் இங்கே தாங்க இருப்போம் அப்படின்னு. பைத்தியம் சொன்னா கேளு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டதுக்கப்புறம் அப்புறம் அங்கேருந்து எப்படியோ வந்துட்டாங்க போல இருக்குது இங்கே. அப்புறம் இங்கே வந்து தான் அந்த காமெடி தான் நடந்துருக்குது, வாசல்லே படுத்துக்கிட்டு. அது அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் வந்து சொல்கிறாரு, என்னன்னா சார் இந்த கேமராவை எடுத்து வீடியோ எடுத்துருக்கான் அந்த பையன், லைவ் போட்டு அந்த பையன் நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், சார் அவருக்கு வந்து பேனிக் அட்டாக் சார், பேனிக் அட்டாக்ல இருக்கிற ஒருத்தர் எப்படி சார் நீங்கள் வந்துட்டு கண்டுக்காமல் இருப்பீங்க அப்படின்னு. அது ரொம்ப நேரம் போயிருக்கல, அந்த சண்டையெல்லாம் ரொம்ப நேரமாக போயிருக்குது. ஒரு 10-10 மணிக்கு நைட்டோ ஒரு 1 மணி 2 மணி எப்போ டைம் அது வந்து போகுது விடிய இவங்க ஒவ்வொரு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒவ்வொரு இடமா போய் சண்டையை போட்டு கண்டென்ட் பண்ணி லைவை போட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இதை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது வந்து இவ்வளவு லாங்கஸ்ட் மேரத்தான் நான் பார்த்ததே கிடையாது. அதாவது வந்து ஆர்ஜே மேரத்தான் பார்த்துருக்கிறேன், விஜே மேரத்தான் பார்த்துருக்கிறேன், எவ்வளவோ பார்த்துருக்கிறேன். தொடர் லைவ் மேரத்தான்ல நடிக்க தெரியாத ஒரு 4 பேர் இங்கே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பண்ணுற ஒரு காமெடியை வந்துட்டு இதுதான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். அப்போ இதில் வந்து அங்கே பையன் சொன்னாங்க, அவருக்கு பேனிக் அட்டாக் சார், அவர் இன்னும் சேர்க்காம இருக்கிறாங்க சார், நாங்களும் வந்து 2 மணி நேரமாக கத்திக்கிட்டே இருக்கிறோம், பேனிக் அட்டாக் அவரை பார்க்க முடியாது, அவர் இன்னும் பேனிக் அட்டாக் இருக்கிறார். அப்புறம் நான் வந்து சரி டாக்டர் ஒருத்தர் கேட்போம் அப்படின்ட்டு ஃபோனை போட்டு டாக்டர் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். அவர் வந்துட்டு ஜிஹெச்ல டாக்டர் ஆகிறாரு. அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்னங்க இந்த பேனிக் அட்டாக்னு சொல்கிறாங்க, அது என்னங்க, எவ்வளோ நேரம் இருக்கும், என்ன மாதிரி அப்படின்னு. அது வந்து பேனிக் அட்டாக் வந்து பீக் போகிறது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இருக்குங்க, ஒரு 4 to 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அதோட ஸ்டே வந்து 10 என்னமோ சொல்கிறார், ஒரு நிறைய சொன்னார் அவர், இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும். அதிகபட்சம் அந்த பேனிக் அட்டாக்ன்றது, பேனிக்னா என்னங்க, நீங்கள் பயப்படுறது. ஆமாம், நீங்க உட்காந்து பேசிட்டே இருக்கீங்க, அப்ப நான் திடீர்னு இப்ப பின்னாடி ஒரு பல்லி வந்து உங்க மேல விழுது, பாம்பை கொண்டு வந்து தூக்கி போடுறான், ஏதோ ஒன்று ஒரு பயத்துல கத்துறீங்க, ஒரு டக்குனு ஒரு பீக் போகும், அது அப்படியே இறங்கி பண்ணாங்க. இவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சு உலகத்திலே ரொம்ப நீண்ட பேனிக் அட்டாக்னு நினைக்கிறேன். ஒரு 8-9 மணி நேரமா ஒரு பேனிக் அட்டாக்ல இருந்திருக்கிறாரு. அதுவும் அவர் சுத்தி போலீஸ்லாம் நிக்கிறாங்க, அப்பயும் பேனிக்லயே இருக்கிறாரு அவரு. நான் என்ன சொல்றேன், ஐயா பேனிக்ல நீங்க மட்டும் இல்ல, மொத்த டிஎம்கேவே பேனிக்ல தான் இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த டிஎம்கேவுடைய பேனிக் அட்டாக் இன்னைக்கு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் அதுக்கான ஆஸ்பத்திரிகள் கிடையாது, அதை கட்டி வைக்காம போனது நீங்க தான். அதனால தயவு செய்து நான் சொல்றேன், திமுகவுக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி பேருலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்குமே இப்போ பேனிக் அட்டாக் போய்கிட்டு தான் இருக்குது. அதை நீங்களே தான் சரி பண்ணிக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது.
ரைட்டுங்களா? Okay, அதை மீறி மருத்துவமனைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உண்மையாவே அந்த பேனிக் அட்டாக் இருக்கிற 20 நிமிஷத்துக்குள்ளேயாவது போங்க. பேனிக் அட்டாக்னு சொல்லிட்டு 8 மணி நேரமா நீ ஹாஸ்பிட்டல் வாசல்ல படுத்திருந்தானா அதுக்கு பேர் பேனிக் அட்டாக்கே கிடையாதுங்கிறத சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ ஒரு தற்குறியா இருக்கனா நான் அவனை என்ன பண்றது? அந்த மாதிரி தற்கொலைலாம் டிஎம்கேல தான் இருக்காங்க. என்ன பண்றது? ஓகே சார். நடிக்கலாம். உதயநிதியே மதிக்காத அளவுக்கு நீ நடிக்கிறேன்னா அப்போ உன் நடிப்பை நான் என்ன சொல்றது? ஓகே. ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஜென்சி டிஎம்கே மீட்டில் அதை பற்றி பேசணும் சார். அதில் வந்து அது ஒருமையில் பேசினாங்கலாம் சொன்னோம். அதே மாதிரி விஜய் அவர்களோட சினிமா டைலாக்லாம் எடுத்து பேசுகிறாங்க சார். இந்த மாதிரி ஆல் ஏரியாலும் நீங்கள் தான் பயங்கர கில்லியாச்சு, போய் மத்திய அமைச்சர்கிட்ட அதை பேச வேண்டியதானே, ஈரான் கிட்ட போர் கொடுத்து சிலிண்டரை வாங்க வேண்டியதானே அப்படிலாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு காமெடிலாம் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஹீரோயின்ஸும், அதாவது ஹீரோயின்ஸ்லாம் வந்து செக்ரட்டரியேட்டில் போய் வந்து விஜய் அவர்களை மீட் பண்ணுறாங்க கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி அவர் எல்லா எடுத்து காட்டுறாரு. ஆமாம், ரீசெண்டா எந்தெந்த நடிகைகள்லாம் போயிருந்தாங்க இவங்களுடைய அந்த டர்ட்டி பாலிடிக்ஸ்ல, அதாவது இதுக்கு முன்னாடி போன நடிகர்கள் ஆண்கள் எல்லாம் விட்டுறது, நடிகைகளை மட்டும் எடுத்து அவங்களோட இவர் இருக்கிற மாதிரி போட்டோவை எடுத்து அதை வந்துட்டு ஒரு கொலாஜ் மாதிரி போட்டு அதை கையில பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு, ஏண்டா அதை போய் பிரிண்ட் அவுட் எடுத்து செலவு பண்ணி அதுவும் கலர் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து ஒரு இதுல வச்சிருக்கிய நீ, இந்த செலவுக்கு 10 புக்கு வாங்கி படிச்சிருந்தனாவது உருப்பிட்டு இருந்திருக்கலாம் வாழ்க்கையில. அந்த புத்தியும் கிடையாது, சொல்லறிவும் கிடையாது, சுயறிவும் கிடையாது. உனக்கு ஒரு மேடை போட்டு உன்னைய பேச வேற விட்டு காட்சி செலவு பண்ணுது, அதுக்காகவாது போய் 2 புக்கு படிச்சுட்டு எதையாவது பேசுறா அப்படின்னா அதுவும் இல்லை. இன்னும் வந்து உட்காந்துக்கிட்டு ஆட்சியில இருக்கிற ஒரு சிஎம்ஐ பார்த்து அந்த கட்சியை பார்த்து என்ன பேசுறதுன்னு தெரியாம அவங்களுடைய அந்த கொள்கைகளை அதை பத்தி பேச முடியாம அவங்களுக்கு கொள்கையே இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லி சமூக நீதியை நிலைநாட்டுற அந்த கட்சியை பார்த்து இன்னைக்கு சமூக நீதி நாங்க தான்னு போய் பேசி அவங்க மேல அவதூறு இப்படி பரப்புறீங்களே, நீங்க உங்களுக்கு இதுல என்ன கிடைக்குது? அதுவும் அவங்கள 10 பைசா பிரயோஜனமாவது இருக்கா? அதுவும் அவங்க வந்து சார், ஆமா நாங்கள் வந்து மன்னர் ஆட்சி தான், ஆமா நாங்க வந்து குடும்ப கட்சி தான், ஆமா நாங்க உடன்பிறப்புகள் தான், ஆமா நாங்க கொத்தடிமைகள் தான். இதுதான் சார் இந்த மீட்ல நம்ம பார்த்தோம்ல அந்த ஃபேமஸ் ஆச்சு வி ஆர் ப்ரவுட் குத்துஸ், அது மட்டும் கிடையாது, டெய்லி அவங்க அப்படிதான் பேசுறாங்க. நாங்க என்னைக்காவதெல்லாம் பைத்தியம் இல்ல சார், நாங்க டெய்லி பைத்தியம் அப்படின்றாங்க. ஓகே சார். அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா நம்ம அந்த போட்டோஸ் பத்தி பேசணும்னா அவங்க யாருமே செக்ரட்டரியேட்ல மீட் பண்ணல, எல்லாமே வந்து அவரோட வீட்டுல தான் போய் பார்த்திருக்காங்க. அறிவு இல்லைல்ல அவங்களுக்கு. அவர் வீட்டுல அவர் ஒரே இடம் தான், அது அந்த மீட்டிங்கும் ஸ்பாட் வச்சிருக்காரு. எல்லா நடிகர் நடிகைகளையும் அவங்க சந்திக்கிறது அங்கதான் பாக்குறாரு, எல்லா போட்டோவும் வருது, நல்லா தெளிவா தெரியுது. அவர் செக்ரட்டரியேட்டுக்கு உள்ள எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சூட்டடப்பா அப்படிதான் இருக்கிறாரு. இங்க இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில நேரங்கள்ல முதல்ல அந்த சந்திக்கிறதுக்கும் டைம் வச்சிருக்காரு போல இருக்கு, அதை சந்திச்சிடுறாரு. இல்லைன்னா ஈவினிங் டைம்ல சந்திக்கிறாரு. அந்த ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் தான், சூட் இல்ல கோட்டு பிளேசர் இல்லாம ஒரு போட்டோ ஷூட் நடக்குது. இது ஒரு டெம்ப்ளேட். இது தெரியாத அந்த அளவுக்கு முட்டாளா நீ இருக்கிற அப்படின்னா உன்னை நான் என்ன சொல்றது? செக்ரட்டரியேட்ல எங்கேயாவது அந்த மாதிரி இடம் இருக்கா? அப்படி எதுவும் நீங்க கட்டல. எங்க செக்ரட்டரியேட்ல இவ்வளவு ஃபேன்சியா ஆர்ட்ஸ் கல்ச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்னமோலாம் இருக்குது பின்னாடி. எந்த செக்ரட்டரியேட்ல இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது? யாரா கட்டினா? உங்க தாத்தா கட்டிட்டு போனாரா? என்ன கதை பேசிட்டு இருக்காங்க புரியல எனக்கு. அதே மாதிரி சார் ஜெகதீஷ் பழனிசாமி அவர் வந்து பர்சனல் மேனேஜராக இருந்தார் விஜய் அவர்களுக்கு. அவர் வந்து இப்போ தனி செயலாளராக நியமனம் பண்ணிருக்காரு. அது ஆக்சுவலி May 12 நியமனம் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஆர்டர் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு சில விஷயம் நடக்குது சார். இப்போ மட்டும் இல்லை, கடந்த ஒரு 6 மாசமா நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சாரம்லாம் ஸ்டார்ட் ஆகி அந்த கேம்பெயின்லாம் நல்லா சூடு பிடிச்சி போகும்போதே நடந்துடுச்சு. எப்படி ஒரு டேக்லைன் கிரியேட் பண்ணாங்கன்னா ரூட் மாஃபியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க. என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் அவர்களை வந்து கட்சி, அதாவது சிஎம்மா அவரோட கேம்பெயின்ஸ்லாம் ப்ரொமோட் பண்றாங்க ரூட் மாஃபியா. அதே மாதிரி திமுக மீதான அவதூறா அவங்க பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஆனா ரூட் பண்றதை தாண்டி ஆக்சுவலி அவங்க வந்து ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் சார் பண்ணிருக்காங்க. அவங்க ப்ரொமோட் பண்றதை தாண்டி நார்மலான மக்களே விஜய் அவர்களை பிடிச்சவங்களே வந்து அவரோட கேம்பெயின்ஸை ப்ரொமோட் பண்ணிருந்தாங்க. அவர் ஸ்பீச்சஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க. என்னன்னா ஒண்ணும் இல்ல, உங்க பெண் நிறுவனம் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு துப்பு இல்லாம போனதை என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இப்போ எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து 2 பேர் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து 2 பேர் படிச்சிருந்தாங்க, அதில் ஒருத்தன் இவனை வர ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான், இவன் செகண்டுக்கு போயிட்டான் அப்படின்னா மிஸ் அவன் காப்பி அடிச்சு தான் பாஸ் ஆனான், அவன் இவனை பார்த்து எழுதுனான்னு தெரியுமா உங்களுக்கு, அவனை பார்த்து எழுதுனான்னு தெரியுமா? அப்புறம் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டே காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு சிஜிபி அதிகமாகிட்டேன்னா ஆமாம் நீ பார்த்து எழுதுனேன், ஆமாம் உனக்கு மட்டும் உன் ப்ரொஃபஸர் மட்டும் வந்துட்டு நீ கிளாஸுக்கு வந்துட்டு போனப்பெல்லாம் ஃபோனை வச்சு வேற எழுத விட்டாங்க, அதனால் உனக்கு நீ வருவப்பா நீ எழுதுவப்பா எனக்கு என்ன, இந்த மாதிரி வந்துட்டு நான் தோத்துக்கிட்டதை ஒத்துக்காம கடைசி வரைக்கும் ஜெயிச்சவன் மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வந்து எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி இவங்க வந்து
ரூட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பத்தி ரொம்ப நாளா பண்றாங்க. ஆமா. பட் ஆனா இதுல இன்னொரு ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற வரைக்கும் ரூட் மாஃபியான்னு ஒண்ணு இவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்கன்றதே இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு தெரியாது. நீங்க தான் இப்ப அவங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி பண்றீங்க. ஓகே ஸோ பேசிக்கா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திமுகவோட ஐடி விங்கோட நீங்க நல்லா செயல்படுறீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே ஓகே சரிங்களா? ஏன்னா அவங்க இந்த விஷயத்தை இன்னும் கொண்டு போய் சேர்க்கல. அவங்க எடுத்த ஏதாவது ஒரு விஷயமாவது சக்சஸ் ஆயிருக்குதா? ஆக்சுவலி தமிழ்நாடு அரசியல் கையில் எடுத்தாங்க, அதுவே ஒரு ஃபிளாப் இவங்க பண்ணது, அதை விடுங்க. பட் இருந்தாலும் பொதுவா என்ன சொல்றீங்க, இது ஆக்சுவலி ஒரிஜினல் மாஃபியா பெண் நிறுவனம் தான் சார் அவங்க பண்றது. நார்த் இந்தியாக்கெல்லாம் மெசேஜ் போடுவாங்க. நார்த் இந்தியா ரீல்ஸ்லாம் வந்துட்டு திடீர்னு அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 1000 rupees 2000 rupees கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒரு ரீல் போடுங்க, தமிழ்நாடு है 1 minister चीफ मिनिस्टर है स्टालिन वो द्रविडियन आइडियोलॉजी कितना पता है होता है अंत பேசிப்பாங்க அவங்க. என்னன்னா பேசுறீங்க, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா அவர் யாருன்னு? யாருக்கு தெரியும், காசு வந்துச்சு ஸ்கிரிப்ட் வந்துச்சு பேசி போட்டு வீடியோ வந்து வாழ்க்கையில செட்டெல்லாம் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இவங்க நிஜமா நடந்துச்சுங்க. ஒரு 6 மாசமா நடந்துச்சுதான். எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு நம்ம திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது வந்து சார் அது நம்ம ஊரை தாண்டி யாரும் பேசுறதே இல்லை சார். எவன்டாமே டேய் அப்பெல்லாம் பேசக்கூடாது, அது வந்து எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கு. எப்படி சார் இந்த அப்ப நம்ம பரப்புவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐடி விங் மூலமா ஒரு 20-25 திராவிட மாடல் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில பேசுற மாதிரி ஒரு 10 பேருக்கு வந்து இதுக்குன்னு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எழுதி அனுப்பி, இங்க வந்து ஹிந்தி தெரியாது போங்கடா, அங்க பாத்தீங்கன்னா இந்திக்காரங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அவங்கள வந்து நம்மளை பத்தி பேச சொல்லி, இந்தியா முழுக்க ஸ்டாலின் அவர்கள் இஸ் a phenomenon, Mr. Stalin is a great phenomenon, he is the world class leader அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ போடுறதுக்காக, அந்த வீடியோவில் பின்னாடி ஒரு 10 பேர் வந்து இந்திக்காரங்க கூட இவங்களை பற்றிலாம் பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரலாக ஆர்கானிக்காக ஒன்று நடந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டிவிக்கோட கொடியை வண்டியில் மாட்டிக்கிட்டு எங்கேயோ போன மாதிரி வந்த மாதிரி வெளிநாடுகள் நடந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நார்த் இந்தியாவில் கூட ஏதோ ஒரு வண்டி ஒன்று போன மாதிரி ஒரு வண்டியில் வந்து நம்ம தமிழர்கள்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தவங்க குஜராத்தில் வந்துட்டு ஒரு வண்டியில் போன மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் நீங்க கூட காட்டிட்டு. ஆமா, நார்த் இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து சாங் போட்டு டிவிகே சாங் போட்டு ரோட்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி ஆர்கானிக்கா நடக்குதா? இந்த மாதிரி நமக்கு நடக்க மாட்டேங்குது, ஏன்னா நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். இப்போ என்ன பண்றது, காசு கொடுத்தோம்னா பண்ணிடுவானுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ரெடி பண்றதுக்கு வேலையை அப்பலேருந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ நீங்க சொன்ன அந்த மாஃபியா பெண் மாஃபியா நடந்துச்சு. பட் ஆனால் இந்த ரூட் மாஃபியான்னு அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நடிகர்கள் நடிகைகளை வச்சுக்கிட்டு இவங்க வந்து மக்களை ஏமாத்த ட்ரை பண்றாங்க, ரூட் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது, ஒரு மாஃபியாவின். நான் என்ன சொல்றேன், நீ வந்து முன்னால ஆளுங்கட்சியா இருந்த, இப்ப எதிர்கட்சியா இருக்க, இன்னுமா உனக்கு ஒரு ஐடிவிங்க கூட எப்படி செயல்படுத்தணும்னு தெரியல. இந்த ரூட் மாஃபியான்ற விஷயம் நாங்க 2 பேரும் பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் பல பேருக்கு போய் ரீச் ஆகல. இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் சொல்லட்டும், எங்களுக்கு இந்த வீடியோக்கு முன்னாடியே ரூட் மாஃபியான்னு இருக்குது தெரியும்பான்னு எத்தனை பேர் சொல்றாங்க நம்ம வேணா பார்ப்போம். ரைட்டுங்களா? நிஜமாவே அவன் அது எல்லாமே ஃபெயில்டு அட்டெம்ப்ட். இந்த ஜென்சி டிஎம்கே ஒரு ஃபெயில்டு அட்டெம்ப்ட், ரூட் மாஃபியா ஒரு ஃபெயில்டு அட்டெம்ப்ட். இந்த மாதிரி பல கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எதையோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த நாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வரான் சார், ஆனால் என்ன சொல்கிறான்னா சத்தியமாக புரியல எனக்கு அப்படின்ட்டு மக்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு தடவை திரும்ப ஒரு நிமிஷம் கண்ணாடி எடு, சரி இப்பயும் புரியல, காது கேட்குது சார் எனக்கு. டாக்டர்கிட்ட போய் உண்மையாக மக்கள் சொல்கிறாங்க, தமிழ்நாடு மக்கள், சார் ஒரு சின்ன பிரச்சனை சார், என்னப்பா சொல்லுங்கள், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பிரச்சனை? நான் வந்து ஒரு உலகத்திலேயே வந்து தலை சிறந்த டாக்டர்ப்பா, நான் வந்து ஜிப்மரில் படிச்சிருக்கிறேன், எய்ம்ஸில் படிச்சிருக்கிறேன், என்னென்னமோ சொல்கிறாரு அவரும். ஆனால் உன் பிரச்சனையை மட்டும் நானும் 7வது தடவை நீ வரப்பா கண்டுபிடிக்க முடியல, இந்த தடவை சொல்லி தீர்த்துருவோன்றார். டாக்டர் போய் இவங்க சொல்கிறாங்க, சார் கண்ணு தெரியுது சார், காது கேட்குது சார், வாய் பேச முடியுது சார், எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், எல்லா புலன்களும் சரியாக வேலை செய்யுது சார், ஆனால் திமுககாரன் கதறது மட்டும் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல சார், ஏதோ சொல்ல வரான் சார், ஆனால் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்தா அவங்ககிட்ட இருக்கிற மேனுஃபேக்சர் டிஃபெக்ட், அவனை கூட்டு வா, நீ போ, அவனை வர சொல்லு அப்படின்றாங்களா டாக்டர். அந்த மாதிரி இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே ரீச் ஆகல நமக்கு. என்னடா சொல்ல வர, அவங்க அறிவிப்புகள் மாதிரியே அவங்க வந்து அறிவிப்புறாங்க, ஆனா எதுவுமே செயல்படுத்த மாட்டேங்குது, நமக்கு வந்து சேரவும் மாட்டேங்குது. அதே மாதிரி தான் எல்லாம் கரெக்ட். இப்போ இவங்க சொல்றதுலயே கான்ட்ரடிக்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். இப்படி ஒன்று பேசுவாங்க, அப்புறம் அப்படி ஒன்று பேசுவாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா சட்டசபையில இவங்க பேசி அமளி துமளிலாம் பண்ணிட்டு வெளியிட போனாங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒன்று பேசுனாங்க, அதில் ஒன்று பேசுனாங்க. இது மாதிரி இவங்க நிறைய வந்து சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாய் என்ன பேசுறாங்க பாருங்க. இவர்கள் வந்து சினிமா இது மாதிரி வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க, 10 ரீல்ஸ்க்காக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று பேசுறாங்க, அதோ ஒன்று பேசுறாங்க, உடனே எடுத்து போட்டாங்க டக்குன்னு. பேசி முடிச்சு இந்த பக்கம் திரும்பி ட்விட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, உடனே இங்கிட்டு தான் அடிக்கிறாங்க. போன ஆட்சியில் இவங்க இருக்கும்போது நீங்கள் நடித்த படமோ கெத்து, உங்கள் எதிரிகளெல்லாம் போறார்கள் வெத்து இப்படின்னு வந்துட்டு பஞ்ச் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க சட்டமன்றத்துல ஏறி உட்காந்து இதுக்காக ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு வந்து ஐயாவை பத்தி புகழ்ந்த 4 வார்த்தை பேசுப்பா, என்னத்த பேசுறதுன்றாரு அவரு.
எதையாவது பேசுறா அப்படின்னா சரி எழுதி கொடுக்குறேன், இதையாவது பேசி தொலை அப்படின்னு சொல்லிட்டு கெத்து வெத்துன்னு சொல்லி ரைமிங்ல வந்து இவருடைய படத்தை பத்தி எல்லாம் பேசி, இவர் அப்பேற்பட்ட நடிகர், இவருக்கு ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம்ன்ற ரேஞ்சுக்கு பெஞ்சலா ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்து பேசி என்னென்னமோ பந்தாவெல்லாம் காட்டினா, உனக்கு ஆட்சி கையில இருக்குது, சிஎம் உங்க அப்பாங்கிறனால என்ன வேணா பேசுவேன் இல்ல. கொஞ்சம் நிஜமாங்க சீரியஸா நீங்க பாருங்க, நல்ல வேளை இப்போ ஆட்சி மாறிடுச்சு, இன்னொரு முறை மட்டும் உங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு மாதிரி ஏதாவது ஒரு பெரிய அவார்டை வந்து இவர் கொடுத்துருப்பாங்க உதயநிதி அவர்களுக்கு. அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்லாம் யாருக்கு கொடுப்பாங்க? வயசானவங்களுக்கு. காலம் போன கடைசியில யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து ஓகேப்பா இவர் வந்து ஒரு 50-60 வருஷம் அவர் இந்த ஃபீல்டில் ஏதாவது பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு நீங்க கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா அவருக்கு அது வந்து கலைமாமணி விருது. அப்புறம் வந்துட்டு என்னன்னு ஞாபகம் வருது, எல்லா அமைச்சர்களும் இருக்காங்கல்ல, அவங்க பேசி முடிச்சபடி வாழ்க எங்கள் உதயநிதி, வாழ்க சின்னவர் அப்படிலாம் சொல்லிட்டு அவெல்லாம் பேசிட்டு லைனா பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இங்க வந்து நின்றுட்டு இவர் பேசுறதே புரியல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை டைமிங்க்கு மாற்ற, அதுலயும் டைமிங்கை மிஸ் பண்ணி, இப்போ போன தடவை எனக்கு ரொம்ப கையில கண்ணாடி தடுமாறி கீழே வந்துருச்சு. வரும்போதே போட்டு வந்துடுறாரு. சரி, ஆமா, அப்ப கழட்டிக்கிறார் நடுவுல. இந்த லைன் வரும்போது கண்ணாடியை கழட்டி வைக்கவும், பின்பு அந்த லைன் வரும்போது கண்ணாடியை திரும்ப எடுக்கவும், எங்க வச்சேன் கண்ணாடி, எப்ப இந்த லைன் வரப்போகுது அப்படின்னு தட்டி திரும்ப கண்ணாடி எடுத்து டைமிங்கா மாற்றேன்னு சொல்லி அதுலயும் டைமிங்கை மிஸ் பண்ணி எல்லாம் ஜோக்கு, ஒரே காமெடி இவங்களோட. சார் அதே மாதிரி தாய்மாமன் தங்க மோதிரம் அந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு, அதாவது ஜூன் 22 முதல் அந்த திட்டம் அமலுக்கு வந்ததா கணக்கு. பட் ஆனால் செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து முறையாக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அரசு மருத்துவமனையில் பிறக்க குழந்தைகளுக்கு வந்து 1 கிராம் தங்க மோதிரம் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, எல்லா குழந்தைகளுக்குமே அப்படின்றத வந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கு சார். அதுக்காக தனி நிதி ஒதுக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி. 755 கோடி அதுக்காகவே தனியாக எடுத்து வச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒவ்வொரு திட்டங்களையும் இவங்க எடுத்து வர்றது இவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த திட்டம் எங்கள் கண்ணிலேயே படலை, இப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு திட்டம் இங்கே இருக்கா, நான் இங்கே பார்ப்பேன், என்ன எதுவுமே இல்லை, இங்கே ஒரு திட்டத்தை தூக்கி வை, என்ன இங்கே எதுவுமே இல்லை, ஏய் உங்களுக்கு நீ தெரிஞ்சு பார்க்காம இருக்கியா இல்லை பார்த்தும் பார்க்காம நடிக்கிறியா, எதையாவது ஒன்று சொல்லு. சார் எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லை, என்ன நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, இது எங்களோட திட்டம், நாங்கள் வந்ததுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, இங்கே வாணி சட்டையை பிடிச்சி அடுத்த அப்படி இழுத்து இங்கே வந்து நிற்க வச்சு, இங்கே பாரு இது உன் திட்டமா, சொல் மனசை தொட்டு சொல்லு உன் திட்டமா அது இல்லைங்க, அப்போ ஏன் அப்படி சொன்னேன், சொன்னாதான் கட்சியில் வச்சுப்பாங்க, அப்போ போ அந்த பக்கம் அப்படின்னு அடிச்சு விரட்டுற மாதிரி வந்து பொய்யா பேசுறது. இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, சார் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போங்க சார், பேசுறதெல்லாம் பொய்யா பேசிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி என்னன்னே தெரியலங்க, இவங்களுக்கு இந்த பொய்ங்கிற வியாதி ரொம்ப பிடிச்சிருக்குது. சில பேருக்குலாம் சில வியாதிலாம் வந்துச்சுன்னா உடனே போயிடணும்னு மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க. இவங்க மட்டும் தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இந்த வியாதி எனக்கு இங்கேயே இருக்கணும், என்னை விட்டு போயிடக்கூடாது. என்ன வியாதி? போய் பேசுற வியாதி, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்தா தான் சார் அவங்களை எதிர்க்கட்சியா சர்வை பண்ண முடியும் அவங்களால. அது கூட இருக்க முடியாதே. 2031 திமுக அதிமுக 2 பேருமே இருக்கக்கூடாது நான் பாக்குறேன் சட்டமன்றத்துல. வேற ஏதாவது ஒரு 4-5 கட்சி புதுசா ஏதாவது தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது ஒன்று இருக்கட்டும். இந்த திமுக எப்படி பாஜக உள்ளே வராதோ அந்த மாதிரி இந்த திமுக அதிமுக உள்ளே விடக்கூடாது. ஏன்னா பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி இத்தனை வருஷமா இந்த பார்ட்டி ஃபண்ட் பத்தி இத்தனை ஒரு 40 நாளா பேசிட்டு இருக்காங்க, பதில் பேச முடியல. இப்ப சட்டசபையில வந்துட்டு பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே கோவம் வந்து எந்திரிச்சு அமளி மொழி பண்றீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு ஒரு முதல்வர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு தொட்டாலும் விடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு ஊன்னு கத்திக்கிட்டு எங்களையும் விடமாட்டியா, என்ன நினைச்சுனுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு 500 நோட்டு விட்டோம்னா அப்படி விட்டோம்னா நமக்கு அப்படியே சைலண்ட் ஆயிடுவோம். 2000 ரூபா நோட்டு ஒன்று விட்டா அப்படியே கழுத்துல வெட்டுப்பட்டுருவோம். இவங்களுடைய வெப்பன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நோட்டு தான் வச்சுக்கிறாங்க போல, சுத்தி நோட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு 4 நோட்டை கையில் வச்சுக்கிட்டு இந்த நோட்டை விட்டு அடிக்கலாம்டா எல்லாரையுமே, வெப்பன்றா இதான் நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மணி வில் நாட் பை யூ மோர் தென் ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இது வரைக்கும் அவங்க கண்ணு கட்டின வரைக்கும் ஒன்று இருக்கும்ல, இந்த கண்ணு கட்டின வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அவங்க காசு போட்டு வாங்க முடியுமாடா அப்படின்னு நினைப்பாங்க சார். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் காசுல வாங்க முடியும். கண்ணு கட்டின தூரத்தை தாண்டி ஒன்று இருக்கும்ல, உங்கள் கண்ணிலே படாத ஒன்று இருக்கும்ல, அதை உங்களால் வாங்கவே முடியாது. ஓகே, அது என்ன அப்படின்னா வந்துட்டு இது நீங்கள் வந்து எங்கேயுமே வாங்க முடியாது. அப்புறம் இதையும் நீங்க வாங்க முடியாது. இது மக்களோட மனசை நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வாங்குனீங்க அப்படின்னா ஏமாத்தி அவங்களுடைய அறியாமையவும் அவங்களுடைய இயலாமையவும் அவங்களுடைய பணம் இல்லாம அவங்க கஷ்டப்படுற அவங்களுடைய அந்த ஒரு பாவர்ட்டியவும் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து உங்க காசை வச்சு ஜெயிச்சிங்க. இன்னைக்கு இது ரெண்டுமே வேணாம் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா வரும்போது, நான் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது, நான் தான் வந்து நம்பர் 1 ஃபோர்ஸ் அப்படின்னு தன்னை காட்டின ஒரு கட்சியை நீ இதுக்கப்புறம் நம்பர் 2க்கு இறக்கி தான் காட்டேன். நீ தான் 75 வருஷம் பெரிய கட்சி இல்லை, நான் என்ன சொல்றேன், நம்பர் 2க்கு வர இறக்குங்க. இதை ஒரு சவாலாக எடுத்துட்டு பண்ணுங்க. நீங்க உங்களால முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு கட்சியை, இந்த மாதிரி ஒரு ஆட்சியை நகர்த்திட்டு என்னால திரும்ப இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்றத திமுக காட்டுங்க.
25 வருஷ கட்சியில் நீங்கள் இதுக்கு முன்னாடி அதிமுக இந்த மாதிரி பேக் டு பேக் 2 டேர்ம் வந்து எதிர்க்கட்சியாக இருந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 முறை தொடர்ந்து. ஏன்னா திமுக வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை ஜெயிச்சதுனால அடுத்த தடவை தோத்துருவாங்க. அது வரலாறு அந்த மாதிரி. அது மாதிரி தான் பேக் டு பேக் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. இவங்க பாத்தீங்க அப்படின்னா பேக் டு பேக் தோத்ததே கிடையாது. 2 பேரையும் அந்த அது செய்ய வச்சுட்டாங்க இன்னைக்கு தாவேக்கா. அப்ப என்ன பண்ணுங்க, சரி ஓகே 1+1 = 2 இல்ல 1+1 = 3 அப்படின்னு நீங்க சொன்னீங்க நாங்க நம்பணுமா? எங்களை பொறுத்த வரைக்கும் 1+1 2 தான் நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீ எப்படி 3ன்னு சொல்லிட்டு அதை நான் நம்பணும்னு வேற சொல்லுவேன். எனக்கு புரியல. எனக்கு நீ இதான் அரசியல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த அரசியல் நானும் நம்பணும், அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா வெரி சாரி, நீங்க கடைசி வரைக்கும் உதயநிதி அவர்களை விட மோசமா நடிகர்களை உங்க கட்சியில வச்சுக்கிட்டு ஜூலி போன்ற ஆட்களை வச்சுக்கிட்டு இப்ப இந்த டிஎம்கேயோட டிரைவிங் ஃபோர்ஸ் பாருங்க இன்னைக்கு மீடியால ஜூலி தான் டிரைவிங் ஃபோர்ஸ். அப்ப டிஎம்கே நிலைமை எங்க போச்சு நீங்க பாத்துக்கோங்க. உள்ள இருக்கிற அமைச்சர்களுக்கே பேசுறதுக்கு மனசுல என்னையா பேசுறது, என்னத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த இளவு வீட்டுல எல்லாம் வந்துட்டு ஒப்பாரி வைப்பாங்க கிளவிங்கலாம். என்னையா பண்ண ஐயோ சியா அப்படின்ட்டு அந்த மாதிரி என்ன ஒப்பாரி 40 நாள் தாண்டி ஒப்பாரி வச்சுன்னு இருக்கிறாங்க. ஐயா அன்னைக்கு நான் பண்ணேன், என்ன நடந்துச்சு தெரியுமா, அன்னைக்கு வந்தாரு சீமையில வாங்கி வந்து அப்படின்னு இவங்க ஒப்பாரி வைக்கிறத பார்த்தா அப்ப நீ எவ்வளோ பெரிய டேமேஜ் உனக்கு கிரியேட் ஆயிருக்குது அப்படின்றது வந்து இதை பார்க்க தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது. இப்போ இதோட டேமேஜோட இம்பாக்ட் கொஞ்சம் பெருசு தான் போல இருக்குது. இது நாள் தாங்காம ஒப்பாரி ஓடுது அப்படின்னு. அந்த மாதிரி ஒப்பாரி இதுல அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேர் பிரஸ் மீட் வரை கொடுத்துருவாங்க. அதுல என்ன சொல்றாங்க, அவங்களாம் வந்து அவர் என்ன முதல்வர் மாதிரியா பேசுறாரு, சினிமா பாணியில வந்து பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க அப்பாவை தேடினாரு, உங்க அப்பா உங்களை பத்தி என்னென்னலாம் வந்து ட்ரெய்லர் லான்ச்லயும் ஆடியோ லான்ச்லயும் என்ன பேசியிருக்காரு. அவர் என்னன்னா இன்னும் சொல்ல போனா ட்ரெய்லர் லான்ச் என்ன ஸ்பீச் கொடுக்கணுமோ அதே தான் உங்க முதல்வர் கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து பேச தெரியல. ட்ரெய்லர் லான்ச் தானே, ஏன் வெளியே போனீங்க, உள்ள உட்காந்து பார்க்க வேண்டியதானே, ட்ரெய்லர் லான்ச் தானேங்க, ஆடியோ லான்ச் தானேங்க, பாருங்க. ஏன் பார்க்கல, வந்து கேரவன்லாம் வந்துரும், ஸ்டண்ட் மாஸ்டர் வந்துருவாரு. இது வந்து உதயநிதி அவர்கள் பேசுனது. ஆமா, எல்லாருமே கன்சல்டேட்டா இதே தான் திருப்பி ஒரே சேம் டயலாக்ஸ் சேம் ஸ்கிரிப்ட். இதை கூட தனியா யோசிக்க தெரியாது. ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இப்போ இதை கூட வந்துட்டு மன்னர் ஆட்சியில யார் என்ன பேசுறாலும் மன்னர் பேசுறதே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி தான் பேசணும்னு எழுதி. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் கரெக்டா பதில் சொல்லிட்டாரா அவரோட உரையில அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி நீங்க கேளுங்க, நீங்க கேட்கும் போது அவர் உங்களுக்கு நின்று பதில் சொல்றாரா, நாங்களே இப்போ உட்காந்து ஒரு பிரஸ் மீட் மாதிரி தரோம்ல, அவர் தருவாரா, எதிர்கட்சி தலைவர் வந்த உடனே வெளில பேசினாரு அந்த மாதிரி அவரால் தர முடியுமா? அப்படின்னு அவருக்கு வந்துட்டு ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் செய்கையில காட்டிட்டு அவருக்கு வேலை நிறைய இருக்கும் சார். அவருக்கு வேலை இருக்குதுங்க. எக்ஸாக்ட்லி, அவருக்கு வேலை இருக்கு. உங்களை மாதிரி வெட்டியாகிறாரு அவரு. என்ன பண்றது தெரியாம தொகுதி பக்கம் கூட போனா தொகுதியில இருக்கிற மக்கள்லாம் வந்து 4 கேள்வி கேட்பாங்களே, என்னடா பண்றது, தொகுதிக்கு போக முடியாம பயந்துக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம பிரஸ் முன்னாடி வந்து நின்றுட்டு சும்மா வந்து ஒரு கதறி வைப்போம், நாளை பின்னா யூஸ் ஆகும், ஏதாவது பின்னால யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா கதறதுக்காக டைம் இல்லாதவங்க நினைச்சிட்டுக்கிறீங்களா? நீங்க 75 வருஷமா பண்ணி வச்சிருந்த எல்லா கர்மத்தையும் சரி பண்றதுக்காக பல வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சர் ராப்பாக்கெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ டார்ச்சரையும் கொடுத்துட்டு இதுக்கு மேல வந்து 40 நாள்ல ஏன் இதை பண்ணலன்னு கேள்வி வேற, மனசாட்சியே இல்ல. அதுக்கு பதில் வேற சொல்லணும். அதுக்கு பதில் வேற சொல்லிட்டு முதலமைச்சர் டெய்லி வந்து பிரஸ் சந்திச்சுட்டு, எந்த பிரஸை நீங்க உங்களுக்காக வேலை பார்க்க வைக்கிறதுக்காக கொடுத்துட்டு அந்த மீடியாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மீடியாக்கள் வந்துட்டு பார்த்துட்டு சிஎம் சார் வந்துருங்க பதில் சொல்லுங்க, இது வந்து இது அது வந்து இது அப்படின்னு. புரியுது. இந்த ஃபார்மெட்டுக்குள்ள அந்த சிஎம் வந்து சிக்கணும். அந்த சிஎம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களை மாதிரி நீங்க ஒரு சிஎம் வச்சிருந்தீங்க, என்ன கொடுத்தாலும் கொஸ்டின் நம்பர் 1 இஸ் தட் 1, இதற்கு அமைதி காக்கவும் இந்த வேற கேள்வி கேட்கவும் எழுதி கொடுத்துருவாங்க சீட்டாங்க. அதையும் சேர்ந்து அதையும் அவங்க முன்னாடியே படிச்சு காட்டிடுவாரு. அதையும் இதற்கு முன் அமைதிக்காக அது நீங்க உங்க மனசுக்குள்ள படிச்சுக்கிறதுக்கு சார் சத்தம் கூட படிப்பாங்க. ஐயோ சார் நான் மறந்துட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோர் போலாமா? ஒன் மோர் இல்ல சார், இது லைவ் சார். ஐயோ இப்ப ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி வேலை செய்யறது. ஏன்னா இப்ப ஒன் மோர் போன வீடியோலாம் ரிலீஸ் ஆச்சு எலெக்ஷன் டைம்ல. என்ன தமிழ் மக்கள் எது ஓகே ரைட் 1 போல 8 அப்படி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இவங்க காமெடி பண்ணுவாங்க. பட் ஸோ ஓவரால் மக்கள் ரொம்ப ஹாப்பி. எதுக்கு அப்படின்னா வந்து இந்த காமெடி சர்வீஸை வந்துட்டு இவங்க கொடுத்ததுக்காக வந்துட்டு ரியலி வந்து வி ஷுட் அப்ரிஷியேட் தம். ஏன்னா உங்களுக்கு வந்து மக்கள் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த பிஸி வேர்ல்டுல வேலைக்கு போறாங்க வராங்க, அவங்களுக்கு இல்லை நிஜமாவே சொல்றாங்க, அவங்களுக்கு சிரிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஒரு ஹியூமருக்கு கூட ஸ்பேஸ் இல்லை, உழைச்சிட்டே இருக்கிறாங்க. இந்த உழைக்கும் மக்களுக்காக நம்ம கொஞ்சமாவது உழைப்போம்னு சொல்லி டெய்லி ஒரு காமெடி ஃபெசிலிட்டியை கொடுத்துட்டு போறீங்க நீங்க, உங்களால முடிஞ்ச சர்வீஸ். இது வந்து அது வந்து we should appreciate them.
அதாவது மக்கள் மீது நாங்கள் உண்மையாவே அன்பு கொண்டவர்கள் அப்படின்றத திமுக சொல்லும் போது நான் நம்பலை. இன்னைக்கு நான் நம்புறேன். நிஜமாவே தே ஆர் த லாஃப்டர் மெடிசன். அவங்க தான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய காமெடி சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சேவை தொடரணும். திமுகவின் இந்த சேவை வந்து மக்களுக்கு நிஜமா ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் வந்து இது ரொம்ப அவசியம். அடுத்த 4-4.5 வருஷத்துல வந்து இது உங்களுக்கு இன்னும் நல்லா பீக் ஆகும். ஓகே சார். இவரையும் சரி டிவிகேவையும் ஜோசப் விஜய் அவர்களையும் எல்லாரையுமே வந்துட்டு திரும்ப சிஎம் ஆகி எல்லாம் பண்ணி ரிப்பீட் மோட்ல ஓடிட்டு இருக்கோம். நீங்க இதே மாதிரி நீங்க ரிப்பீட்ல அப்படியே கத்திக்கிட்டே ஒரு நிமிஷம் நிறுத்து, கேசட் 3 போடு, இப்ப கத்து அப்படின்ற நம்ம முதல்ல அந்த சைடு பி கேசட் இருக்கும்.